ஒரு ஸ்டார் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் A1 சொல்கிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய டாபிக் என்னன்னு பார்த்தா டெக்ஸ்ட் எடிட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங். சரியா? இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொஷின் அசைன் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய கொஷின் பேப்பரை பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தா A1 அந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க, என்டர் த கிவன் டெக்ஸ்ட். இங்கே அவங்க 3 லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கொஷின் பேப்பர்லேயே. அந்த 3 லைன்ஸ் டெக்ஸ்ட்டை நம்மள டைப் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு அடுத்த டாஸ்க் என்ன அசைன் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அப்ளை த ஃபாலோயிங் கமெண்ட்ஸ் டு த டெக்ஸ்ட் given above அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நமக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் நமக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது என்டர் த கிவன் டெக்ஸ்ட். கீழே இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை இந்த 3 லைன்ஸை நம்மள டைப் பண்ண சொல்றாங்க. எங்கன்னா ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ல. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ஏதாவது நியூவாக ஒரு புதுசாக ஒரு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்படிதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் பண்ணா நம்மளுடைய ஸ்கிரீன் இருக்க போது எம்டி பிளாங்க் ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன்ல அவங்க சொன்ன அந்த 3 லைன்ஸையும் நான் டைப் பண்ணணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னுடைய டாஸ்க் என்னன்னு பார்த்தா என்டர் த கிவன் டெக்ஸ்ட். அதில் இந்த 3 லைன்ஸை என்ன டைப் பண்ண சொல்றாங்க. நான் அந்த 3 லைன்ஸை இங்கே டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஹெவன் ஃப்ரம் த சொல்லி இந்த 3 லைன்ஸ் நமக்கு அசைன் பண்ணிருக்காங்களே, இதை நம்ம டைப் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதை டைப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நமக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கட் காப்பி பேஸ்ட் யூசிங் மவுஸ் அண்ட் கீபோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. கட் காப்பி பேஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் பண்ண சொல்றாங்க. எதை யூஸ் பண்ணினா ஒன்ஸ் மவுஸ் யூஸ் பண்ணியும் நெக்ஸ்ட் டைம் கீபோர்டு யூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றேன்னா கட் பண்ண போறேன் யூசிங் மவுஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை கட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண ஒன்று மவுஸ்ல இந்த மாதிரி டிராக் பண்ணலாம், கிளிக் பண்ணிட்டு. அப்படி இல்லைன்னா எடிட்ல போயிட்டு செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட்ல கர்சர் பாயிண்ட் வச்சுட்டு ஷிஃப்ட் கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீயை பிடிச்சிட்டு அப் அண்ட் டவுன் ஏரோஸ். இப்போ நான் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு டெக்ஸ்ட் செலக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் டவுன் ஏரோ கொடுத்தா எனக்கு அப்படியே அடுத்த லைன் செலக்ட் ஆகும். திரும்ப டவுன் ஏரோ கொடுத்தா எனக்கு அடுத்த லைன் செலக்ட் ஆகும். இப்போ எனக்கு இங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்க டாஸ்க் என்னன்னு பார்த்தாக்க கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க பட்சம் நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு கட் அப்படின்னு கொடுக்கலாம் இந்த பாப்அப் மெனுல. அப்படி இல்லைன்னா எடிட்ல கட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றோம். இப்ப கட் கொடுத்தா என்னாச்சுன்னா இங்க இருந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங், அதாவது ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துல என்னுடைய கர்சர் பாயிண்டை பிளேஸ் பண்ணிட்டு எடிட்ல பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷனை கொடுத்தோம்னா நமக்கு என்ன டெக்ஸ்ட் கட் ஆச்சோ அந்த டெக்ஸ்ட் எக்ஸாக்டா அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சது, இங்க கிடைச்சது. இப்போ இது நமக்கு ஒரு ஒரிஜினல் டேட்டா கிடைச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா திரும்ப இதையே காப்பி பண்ணணும். ஓகேவா? Ctrl+C அப்படின்னு கீபோர்ட்ல பண்ணிப்போம். அதே பாப்அப்ல ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுக்கலாம். அப்படின்னா எடிட் மெனுல என்ன பண்றோம், காப்பி அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங் அடுத்த லைன்ல, அதாவது எனக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக நெக்ஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? பார்த்தோமா, இதுக்கு முன்னாடி கிடைச்சதுல ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ரிமூவ் பண்ணிட்டான். ஆல்ரெடி இருந்த டெக்ஸ்ட் காப்பி கட் பண்ணப்ப ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ரிமூவ் ஆயிடுச்சு, நமக்கு டூப்ளிகேட் கிடைச்சது. ஓகேங்களா? அதை காப்பி பண்ண சொல்ல ஒரிஜினல் ஸ்ட்ரிங் அப்படியே இருக்கு, அதோட டூப்ளிகேட் நமக்கு பேஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, இது ரெண்டுமே யூசிங் மவுஸ், கட் யூசிங் மவுஸ். நெக்ஸ்ட் இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா காப்பி யூசிங் மவுஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போற டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தா கீபோர்டு யூஸ் பண்ணி எப்படி பண்றது. சேம் இதே டெக்ஸ்ட்டை தான் நம்மள திரும்பவும் கீபோர்டு யூஸ் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ண சொன்னாங்க. நான் என்ன பண்றேன்னா கட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா கட் அப்படின்னு கொடுக்க போறேன். கட்டுக்கு ஷார்ட்கட் கீ நமக்கு தெரியும், Ctrl+X. இதை நமக்கு எடிட் மெனுல இந்த இடத்துல கர்சர் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல இங்க எழுதியிருக்காங்க Ctrl+X, காப்பிக்கு Ctrl+C, பேஸ்ட்டுக்கு Ctrl+V. நான் என்ன பண்றேன்னா கீபோர்டு யூஸ் பண்ண சொன்னதுனால Ctrl+X கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், Ctrl+X. எனக்கு இந்த ஸ்ட்ரிங் மூவ் ஆயிடுச்சு. எனக்கு எங்க கர்சர் பாயிண்ட் வேணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து Ctrl+V அப்படின்னு சொல்லி நான் ப்ரெஸ் பண்றேன். அப்படி ப்ரெஸ் பண்ண உடனே கட்டான டேட்டா எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பி இதையே செலக்ட் பண்றேன், Ctrl+C கொடுத்து காப்பி பண்றேன். திரும்ப எனக்கு இந்த ஸ்ட்ரிங் எங்க வேணுமோ அந்த இடத்துல Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்றேன். இப்போ என்ன கீபோர்ட் அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஃபைண்ட்
அண்ட் ரீப்ளேஸ் வித் காட். ஃபைண்ட் எவனை ஃபைண்ட் பண்ணுங்க, ரீப்ளேஸ் பண்ணுங்க கார்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நான் எவனை ஃபைண்ட் பண்ணணும், அதாவது என்னுடைய இந்த டெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள எங்க ஹெவன் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கார்டுன்னு சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு எடிட்ல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றோம். இங்க என்ன பண்றோம்னா எவன் அப்படின்றத சர்ச் பாக்ஸ்ல போடுறோம். என்ன ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல காட் அப்படின்னு சொல்லி டைப் பண்றோம். ஓகேவா, இப்ப ஃபைண்ட்ன்றத கிளிக் பண்ணா எவன்ற வேர்டு எங்க இருக்கோ அது நமக்கு ஃபைண்ட் ஆகி நிக்குது. பாக்குறீங்களா, இப்போ நான் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தா எந்த வேர்டு செலக்ட் ஆயிருக்கும் அந்த வேர்டு மட்டும் எனக்கு கார்டன் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இப்ப பாருங்க இங்கேயும் எவன் இருக்கு, மேலையும் பாருங்க ஹெவன் இருக்கு. இப்ப நான் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஒரு இடம் மட்டும் தான் சேஞ்ச் ஆச்சு. ஓகேங்களா, அதே இடத்துல நான் என்ன பண்றேன்னா ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தா மேலேயும் இருக்கு பாருங்க ஹெவன். இப்ப ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்ல எனக்கு இருக்கக்கூடிய எல்லா இடமே என்னவாக போகுதுன்னா அப்படியே எனக்கு நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணதுனால இந்த எரர் மெசேஜ் த்ரோ பண்ணுது. சேம் அதே டாஸ்க் நான் திரும்பி எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க காட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்த உடனே என்னாச்சுன்னா எவன் எங்க இருந்ததோ அந்த இடம்ல என்னாச்சுன்னா ரீப்ளேஸ் ஆகி கார்டுன்னு வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டாஸ்க் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சேஞ்ச் த ஃபாண்ட் ஸ்டைல் அண்ட் கலர். ஃபாண்ட் ஸ்டைல் அண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நமக்கு எப்பவுமே ஃபாண்ட் கலர் அண்ட் ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க, எது வரைக்கும் சேஞ்ச் பண்ணும் அதை செலக்ட் பண்ணிக்க. ஃபார்மேட்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண போறோம். ஃபார்மேட்ல கேரக்டர் அப்படின்னு கிளிக் பண்றோம். இங்க போயிட்டு நமக்கு என்ன ஃபாண்டோட நேம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் ஏரியல் செலக்ட் பண்ணிக்கிறேன். போல்டு வேணும், நான் போல்டு. இட்டாலிக் என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்றேன். எனக்கு ஃபாண்டோட சைஸ் 26 ரொம்ப ஜாஸ்தி தெரியுது, ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நான் அதை கம்மி பண்றேன், 24 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த 3 லைன்ஸுக்கும் நம்ம அடுத்த டாஸ்க்ல அசைன் பண்ணியிருந்தா ஃபாண்ட் அண்ட் ஸ்டைல் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது கலர். கலர் வந்து நம்ம அங்கேயே சேஞ்ச் பண்ணிருக்கலாம். சேம் அதே பேட்டர்ன் தான், ஃபார்மேட்ல கேரக்டர். ஓகேங்களா, இங்க ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ்ல என்ன பண்றேன்னா கலரை செட் பண்ண போறேன். ஓகேங்களா, ஃபாண்ட்டுடைய கலர் இங்க என்ன கலர் இருக்கு வேணுமோ அந்த கலர் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க கொடுத்த உடனே எனக்கு எல்லாமே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே, நமக்கு இதோடைய அடுத்த டாஸ்க் என்ன அசைன் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம். அலைன் த ஃபர்ஸ்ட் லைன் பை லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் அண்ட் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ நம்மள என்ன பண்ண சொல்றாங்கன்னா அலைன்மெண்ட்ஸ் கொடுக்க சொல்றாங்க. ஓகேங்களா, என்னென்ன அலைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம், இருக்கிறது 4 அலைன்மெண்ட்ஸ் பேராகிராஃப் அலைன்மெண்ட்ஸ்ல. அந்த 4 அலைன்மெண்ட்ஸ்ல லெஃப்ட் அலைன்மெண்ட் அப்படின்னா அதோடைய ஷார்ட்கட் கீ என்னன்னு தெரியும், Ctrl+L. ரைட் அலைன்மெண்ட்டுக்கு Ctrl+R, சென்டருக்கு Ctrl+E, நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபைக்கு Ctrl+J. ஓகே, சேம் இந்த ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று Ctrl+L அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், லெஃப்ட் அலைன்மெண்ட். ஆல்ரெடி இது என்ன அலைன்மெண்ட்ல இருக்குன்றது நம்ம இதை செலக்ட் பண்ணா மேலே தெரியும் நமக்கு, பேராகிராஃப் அலைன்மெண்ட்ல லெஃப்ட்ல தான் இருக்கு. ஓகே, அப்படி இல்லைன்னா நான் லெஃப்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே, சென்டர் ஒன்று என்ன பண்றேன்னா சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு மாத்த சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். சென்டர் கொடுக்குறேன். கர்சர் பாயிண்ட் ஜஸ்ட் மூவ் ஆச்சு, உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த லைனை நான் என்ன பண்றேன் ரைட் அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படின்னா Ctrl+R அப்படின்னு கொடுத்தாலும் எனக்கு ரைட் அலைன்மெண்ட் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் டாஸ்க் நமக்கு என்ன சொல்றாங்க, அடுத்த ஜாப் என்ன ஒர்க் பண்றா சொல்றாங்க. அலைன் த செகண்ட் லைன் பை புல்லட்டன் நம்பர் லிஸ்ட். புல்லட்டன் நம்பர் லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், செகண்ட் லைனுக்கு புல்லட்டன் நம்பரிங் கொடுக்க போறோம். அப்போ செகண்ட் லைனை செலக்ட் பண்றேன். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா அங்க கர்சர் பாயிண்ட் வச்சாலும் போதும். புல்லட்டன் நம்பரிங் கொடுக்க ஃபார்மேட்ல புல்லட் அண்ட் நம்பரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்றோம். நமக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ நம்பரிங் பேட்டர்ன் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல புல்லட் பேட்டர்ன் வேணும்னா புல்லட் பேட்டர்ன். இதெல்லாம் நம்மளுடைய சாய்ஸ், ஏதாவது ஒன்று தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் புல்லட்டிங் கொடுக்குறேன். ஓகே, இங்க பார்த்தா புல்லட்டிங் வந்திருக்கு. ஓகேங்களா, அது உங்களுக்கு சரியா தெரியலன்னா நான் திரும்ப அதை ஃபார்மேட்டிங் சேஞ்ச் பண்ணி நம்பரிங் ஃபார்மேட்டையும் ஷோ பண்றேன். ஓகேவா, நம்பரிங்ல நான் இந்த நம்பரிங் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்பரிங் ஆப்ஷன் வந்திருக்கு. ஓகேக்கா, இது நம்பர் ஃபார்மேட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன சொல்றாங்க, கரெக்ட் தான் டைப்போகிராஃபிக்கல் மிஸ்டேக்ஸ். டைப்போகிராஃபிக்கல் மிஸ்டேக்ஸ்னா என்னன்னு பார்த்தா நமக்கு தெரியாம நம்ம ஏதாவது தவறுதலா ஏதாவது எழுத்த டைப் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க போகுது. அந்த மாதிரி என்ன இருக்கு, இப்போ நமக்கு நார்மலா தி அப்படின்னு சொல்லி அடிக்கிறோம் இல்லைங்களா, என்ன அடிக்கிறோம் தி அப்படின்னு அடிக்க THE அப்படின்னு அடிச்சா இது கரெக்ட். இதே இடத்துல நம்ம TEH அப்படின்னு சொல்லி அடிச்சா இது ராங். இப்ப பாருங்க நான் TEH அப்படின்னு அடிச்சிருக்கேன், இது ஆட்டோமேட்டிக்கா என்டர் கொடுக்குறேன், அதுவே கரெக்ஷன் ஆக போகுது. இதுக்கு பேரு டைப்போகிராஃபிக்கல் எரர்ஸ். இது ஒன்ஸ் வரக்கூடிய எக்ஸ்டர்னல்
ஷோ பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க தனியா டைப் பண்ணி காட்டினா போதுமானது. இந்த ஆப்ஷன் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூல்ஸ்ல ஆட்டோ கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஆட்டோ கரெக்ட் டூல்ஸ்ல ஆட்டோ கரெக்டா நான் கிளிக் பண்றேன். ஆட்டோ கரெக்ட்ல தீன்ற ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம அதை டைப் பண்ணிக்கிறோம். ஓகே, இது இருக்கு. ஓகேங்களா, டிஇஹெச் அப்படின்னு அடிச்சாங்கன்னா என்ன ரீப்ளேஸ் ஆகும்னா டிஹெச்இ அப்படின்னு ஆகணும்னு சொல்றாங்க. இதே மாதிரி நம்மளே புதுசா ஏதாவது கிரியேட் பண்ணனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் என்ன பண்றேன், இப்ப இன் அப்படின்னு சொல்லி யாராவது டைப் பண்ணாங்கன்னா இந்தியா அப்படின்னு எனக்கு வரணும்னு நான் டைப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஐஎன் கேப்ஸ்ல ஐஎன்டி. ஓகே, ஐஎன்டின்னு டைப் பண்ணாங்கன்னா இந்தியா அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்றேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங் அப்படி ஆட் பண்ணிட்ட பிறகு ஐஎன்டி அப்படின்னு சொல்லி யாராவது டைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் கன்வெர்ட் ஆகுது. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டைப்போகிராபிக்கல் எரர்ஸ் கரெக்ஷன். ஓகே, இது வரைக்கும் நீங்க பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூடியூப்ல பார்க்குறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.